Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து chemistry crash course பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் வந்து பார்ட் 10. இதுவரைக்கும் நம்ம 9 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோடைய டீடைல்ஸ் இன்னும் நீங்க இப்போ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி கார்ட்ஸ்லயும் இதோட ப்ரொவைட் பண்றோம். பார்க்காதவங்க பாருங்க, ஒவ்வொரு டாபிக்குமே முக்கியமானதா இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாருமே எக்ஸாமுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாமே முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கும். ஓவராலாக கவர் பண்ணி நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து பார்ட் 10 மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டாலாய்ட்ஸ். இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? மெட்டல்ஸ்னா என்ன, அதை பற்றி முக்கியமான டீட்டெயில்ஸு அதை தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் பற்றி அதோட ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மெட்டாலாய்ட்னா என்னன்றத டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேவா? வாங்க. இதில் பார்க்குற போது இந்த கலர் இருக்கு இல்லையா, இதுதான் மெட்டல்ஸ். ஓகேவா? இந்த இது இருக்கு இல்லையா, இது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து நான் மெட்டல்ஸ். இது வந்து நான் மெட்டல்ஸ். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மெட்டாலாய்டு. ஓகே, இதுதான் இதோட நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீரியாடிக் டேபிள்ஸில் நம்ம நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஐடியா இதில் கிடச்சிருக்கோம். ஓகேவா? என்னென்ன பார்க்க போகிறோம், இதோட ரிலேட்டடாக என்னென்ன சார்ந்தது இருக்குது, எந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் கேட்பாங்க, எது இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க மெட்டல்ஸ் நம்ம பார்த்தல. ஓகேவா? இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து the property of metals to be turned into the வயர்ல பண்ணக்கூடியது டக்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. வயர் டைப்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? turn into the wire மாதிரி இருக்கக்கூடியது வந்து டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். the property of metal to be drawn into a wire நீட்டிக்கக்கூடியதா இருக்கும். ஓகேவா? டக்டிலிட்டி, இதுக்கு பேர் வந்து டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பேர் டக்டிலிட்டி. ஃபர்ஸ்ட் இது முக்கியமானது. the property of metals to be drawn into the wire. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. drawn into the wire அப்படின்னா டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதே இது இந்த ப்ராப்பர்ட்டி மெட்டல்ஸ் வந்து ஹேமரை வச்சு தின் ஷீட்டா மாற்றக்கூடியது மெல்லபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, மெல்லபிலிட்டி தின் ஷீட்டால பண்ணக்கூடியது ஹேமர் வச்சு. ஓகேவா? ஹேமர்டு இன்டு த தின் ஷீட்டா வரக்கூடியது வந்து மெல்லபிலிட்டி. இது ரெண்டுமே முக்கியமானது. ஓகேவா? இது ரெண்டுமே முக்கியமானது, எல்லாம் நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ரெண்டுமே முக்கியமானது. அதாவது டக்டிலிட்டினா என்னன்னா turn into the wire. ஓகே, அது வந்து டக்டிலிட்டி. அதே மாதிரி ஹேமர் இன்டு தி தின் ஷீட்டா மாற்றக்கூடியது வந்து மெல்லபிலிட்டி அப்படின்னு தெரியணும். ஓகே, இந்த மெல்லபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா கோல்டு அண்ட் சில்வர். நீட்டிக்க முடியாது, இது நீட்டிக்க முடியக்கூடியது. ஓகேவா? அதிகமாக நீட்ட முடியும், இழுத்துட்டு போக முடியும். சின்ன மைனூட்டா கூட இழுத்துட்டு போக முடியும். மோஸ்ட் மெல்லபிலிட்டி, ரொம்ப தூரம் நீட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுதான் அந்த கோல்டும் சில்வரும். மோஸ்ட் மெல்லபிலிட்டி அதுதான் நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப அடுத்தது பார்க்குற போது இந்த இது இருக்கு இல்லையா, இப்ப எபிலிட்டி ஆஃப் மெட்டல்ஸ். இந்த எபிலிட்டி ஆஃப் மெட்டல் வந்து ப்ரொடியூஸ் பண்ற போது ஒரு சவுண்ட் வரும், ரிங்கிங் சவுண்ட் ஒன்று உருவாகும். அது வந்து ஹார்ட் சர்ஃபேஸில் பட்ட உடனே ஒரு கிளிங் ஒரு சவுண்ட், ரிங்கிங் சவுண்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? அது வந்து சோனாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நமக்கு தெரியணும் சோனாரிட்டினா என்னன்றத. எபிலிட்டி ஆஃப் மெட்டல், இந்த மெட்டல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரிங்கிங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். when it is stuck with the hard surfaceல, எப்போ இடிக்குதோ எது மேலே, அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் மேலே எப்போ மோதுதோ அப்போ வந்து ரிங்கிங் சவுண்டை உருவாக்கி கொடுக்கும், அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் அந்த மெட்டலை தான் நம்ம சோனாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சோனாரிட்டி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ எபிலிட்டி ஆஃப் மெட்டல் ப்ரொடியூஸ் த ரிங்கிங் சவுண்ட் when it is stuck with the hard surfaceல படுற போது ரிங்கிங் சவுண்ட் உருவாக்கக்கூடியது தான் சோனாரிட்டி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த நம்ம வந்து டக்டிலிட்டினா என்னன்னு பார்த்தோம், மெல்லபிலிட்டின்னு என்ன பார்த்தோம், அப்போ மோஸ்ட் மெல்லபிலிட்டினா என்னன்றது பார்த்துருந்தோம். ஓகேவா? அப்போ டக்டிலிட்டினா ட்ரான் இன்டு தி வயரை மாற்றக்கூடியது. அதே மாதிரி ஹேமர் வச்சு இன்டு தி ஹேமர்லேருந்து தின் ஷீட்டாக மாற்றக்கூடியது மெல்லபிலிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு சில்வர், இதெல்லாம் மோஸ்ட் மெல்லபிலிட்டி. அதே மாதிரி ஒரு மெட்டல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிங்கிங் சவுண்ட் உருவாகுது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் பட்டுச்சுன்னா அப்படி வச்சுன்னா சோனாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் மெட்டல் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து when atoms of the some element are heated they given off colored light. ஓகேவா? சில ஆட்டம்ஸ் வந்து சம் எலிமெண்ட் வந்து ஹீட் பண்ற போது அது வந்து கலரை ப்ரொடியூஸ் பண்ணும், சில கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அது வந்து வெளிப்படும். ஓகேவா? கலர் வந்து லைட்டை ரிலீஸ் பண்ணும். அதோட முக்கியமானதை சிலது பார்க்க போறோம் இந்த இதில். ஓகேவா? இப்போ லித்தியம் நீங்கள் ஹீட் பண்ணுற போது
லித்தியம்ல இருந்து வரக்கூடியது வந்து ரெட் கலரா இருக்கும். லித்தியம்ல இருந்து வரக்கூடியது வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஸ்டொனடியம் வந்து கிரிம்சன் ரெட், கிரிம்சன் ரெட்டா இருக்கும். சோடியம் வந்து எல்லோவா இருக்கும். பேரியம் வந்து கிரீன்ல இருக்கு. காப்பர் வந்து ப்ளூயிஷ் கிரீன்ல இருக்கும். பொட்டாசியம் வந்து வயலட்ல இருக்கக்கூடியது. கால்சியம் வந்து ரெட் ஆரஞ்சுல இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றும் தனித்தனி இடங்கள்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரிப்பீட்டடா அதிகமாக முக்கியமானது. இதை பார்த்துக்கணும். ஓகேவா? அப்ப இதை வந்து நீங்க இந்த ஆட்டம்ஸ் வந்து சம் எலிமெண்ட் வச்சு நீங்க ஹீட் பண்ற போது கலர் லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லித்தியம் பார்க்கும்போது ரெட் கலர்ல இருக்கு. லித்தியம் வந்து ரெட் கலர்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டொனடியம் வந்து கிரிம்சன் ரெட்டா இருக்கு. இது வந்து நீங்க அப்படியே மனப்பாடம் பண்றதா வேற ஒன்றும் இது ஷார்ட்கட் ஒன்றும் இல்லை. நீங்க இதுல இருக்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. சோடியம் வந்து எல்லோ. பேரியம் கிரீன். காப்பர் வந்து ப்ளூயிஷ் கிரீன். பொட்டாசியம் வந்து வயலட். கால்சியம் வந்து ரெட் ஆரஞ்சு. ஓகேவா? இதெல்லாம் முக்கியம். இது கம்பல்சரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதோட என்னன்னா, இது ஹீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலரா வருது. அதுதான் ஃப்ளேம்ஸோட கலர் வருது. ஓகேவா? இப்போ நம்ம அங்க பார்த்தது எங்கே இருக்கு. சில நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் நீ ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிங்க, ஒவ்வொன்றா தெரிஞ்சுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியும். லித்தியம் வந்து பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா? லித்தியம். அதுதான் ஸ்டொனடியம் வந்து ரெட் கலர்ல இருக்கு. பொட்டாஸ் வயலட்ல இருக்கு. இந்த மாதிரி சோடியம் வந்து எல்லோ கலர் இருக்கு. கால்சியம் வந்து ஆரஞ்சுல இருக்கு. காப்பர் வந்து கிரீன்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இது எல்லாமே இங்க இருக்கக்கூடியதா இதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ லித்தியம்னா ரெட் மெஜெண்டாவில் இருக்கக்கூடிய. சோடியம் எல்லோ. பொட்டாசியம் வந்து வயலட் ரெட்டு. ருபீடியம் வந்து கிரே பர்பிள். சீசியம் வந்து வயலட்டு. கால்சியம் வந்து ரெட் ஆரஞ்சு. ஸ்டொனடியம் பிரைட் ரெட்டு. பேரியம் வந்து கிரீனு. அயன் வந்து கோல்டா இருக்குமா. பாஸ்பரஸ் வந்து பேலி ப்ளூ கிரீன். ஜிங்க் வந்து அக்வா மெரைன்ல இருக்கு. லெட் வந்து பாலி கிரீனா இருக்கும், கிரேவா இருக்கும் போல. செலினியம் வந்து பிரைட் ப்ளூ. ஆன்டிமனி வந்து பாலி கிரீன். ஆர்சனிக் வந்து ப்ளூ. மேங்கனீஸ் வந்து லைம் கிரீன். ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டல்ஸ். இதுதான் அதுல இருந்து மெட்டல்ஸ் பார்த்தோம். இப்போ நான் மெட்டல்ஸ். ஓகேவா? அப்ப நான் மெட்டல்ஸ்ன்றது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதான். இது பிளஸ் இதுல இருந்து இதுக்குள்ள வரக்கூடியதான் நான் மெட்டல்ஸ். ஓகே. அதை நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கிறது என்ன, 24 நான் மெட்டல்ஸ் இருக்கு. அதுல வந்து 11 வந்து கேஸ் ஆகும், 1 வந்து சாலிட் ஆகும், 1 வந்து லிக்யூடு, 12 வந்து சாலிடாக இருக்கு. 11 கேஸ் இருக்கு, 12 வந்து சாலிட் இருக்கு, 1 வந்து லிக்யூடு இருக்கு. இந்த லிக்யூடுன்றது என்னன்றது நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இதோட கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப அது வந்து நான் மெட்டல்ஸ்ல வரக்கூடியதா. ஓகே. அப்ப 24 மெட்டல்ஸ் இருக்கு. நான் மெட்டல் வந்து 24 இருக்கு. 11 வந்து கேஸ்ல இருக்கு, 1 வந்து லிக்யூட்ல இருக்கு, 12 சாலிட்ல இருக்கு. இது எல்லாமே பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஓகேவா? அப்ப இதுக்கு இதை தவிர, அதாவது கிராஃபைட் வந்து சூப்பரா எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடிய தன்மை இங்க இருக்கு. நம்ம இங்க பார்த்துருப்போம். ஓகே. அப்ப கிராஃபைட் வந்து உங்களுக்கு ஹீட் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். ஓகே. எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், ஹீட்டை கடத்தாது. ஓகேவா? இதை வந்து கடத்தும், சூப்பரா கடத்தும். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டியை கிராஃபைட் மட்டும். ஓகேவா? கிராஃபைட் மட்டும் கடத்தும். இந்த இதுல இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? இது முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது, ஆனா ஹீட்டை சூப்பரா கடத்தும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். பிசிக்ஸ்லயும் பார்த்திருந்தோம். இந்த இதுல வந்து மைக்கான் இருக்கும். ஓகேவா? நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, அதோட தான் இங்க. ஓகேவா? இதுங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து தெரியணும், நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் தெளிவா. இன்னும் நீங்க அந்த பார்க்கல, கிராஸ் கோர்ஸ் நீங்க பார்க்கலன்னா அது ஜஸ்ட் நீங்க 1 வீக்லயே ஃபுல் பிசிக்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓவரால் எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிருப்போம். நீங்க செக் பண்ண முடியும். நீங்க எந்த எக்ஸாம் SSC இருக்கட்டும், RRB இருக்கட்டும்,
இல்லை வேறு எந்த இதுக்கு ஸ்டேட் எக்ஸாம் இருந்தாலும் ஃபுல் இதுவும் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 வீக்கில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட முடியும். ஓகேவா? ஃபுல்லாக படிச்சிட முடியும் 1 வீக்கில். ஃபுல் கண்டென்ட்டும் மெயினாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இதில் நான் மெட்டலில் பார்க்கும்போது 24 மெட்டல்ஸ் இருக்குது, 11 வந்து கேஸ் இருக்குது, 1 லிக்யூட் இருக்குது, 12 சாலிடாக இருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது எல்லாமே பார்க்கும்போது இந்த நான் மெட்டல்ஸில் வந்து எதுவுமே ஹீட்டவோ எலக்ட்ரிசிட்டியோ கடத்தாது. பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் எதுவும் பண்ணாது. ஓகேவா? இது எக்ஸப்ஷன் என்னன்னா கிராஃபைட் மட்டும் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், ஹீட்டை கடத்தாது. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் மைக்கா. அது எலக்ட்ரிசிட்டி கடத்தாதும் ஹீட் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெட்டாலாய்டு. ஓகே, மெட்டாலாய்டுன்றது இந்த இடையில இருக்கு இல்லையா? இந்த மெட்டாலாய்டுனா என்னன்னா, அதாவது மெட்டலாகவும் இருக்கும், நான் மெட்டலாகவும் இருக்கும். 2 ப்ராப்பர்ட்டி, போத் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் அதில். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லக்கூடிய இந்த இதுலேயே நீங்கள் பாருங்களேன். இது வந்து மெட்டல். ஓகேவா? இது வந்து மெட்டல், இது வந்து மெட்டல் கண்டிஷன் உள்ளது. இந்த கலர்லாம் இது எல்லாமே நான் மெட்டல். இந்த சரிதானே? இந்த கலர்லாம் நான் மெட்டல். அப்போ நீங்கள் பாருங்க, இங்கே பார்க்குற போது நான் மெட்டலாக இருக்குது, இங்கே பார்க்குற போது மெட்டலாக இருக்குது. இதுக்குள்ள இருக்கா மெட்டலா? இங்கே பாருங்க, இதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே நான் மெட்டலாக இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். அது அப்போ 2 தன்மை உள்ளதாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். எலிமெண்ட் தட் ஹேஸ் ப்ராப்பர்ட்டி போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸாக இருக்கும். அதுதான் மெட்டலாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் தான் சிலிக்கான். நம்ம பார்த்துருக்கோம்ல, சிலிக்கான் ஜெர்மனியம், சிலிக்கான் ஜெர்மனியத்தை பார்க்கலாம். ஓகே, சிலிக்கான் ஜெர்மனியம். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் டேரெக்டாகவே கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடுத்துருவாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு. சிலிக்கானும் ஜெர்மனியம் உடைய எக்ஸாம்பிள் என்ன, அல்ல அப்படி இல்லாட்டினா மெட்டலாய்டோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இது கேட்டுருவாங்க. சிலிக்கான் ஜெர்மனி இது இருக்குது, அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இது நிறைய இது இருக்குது, முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த இதில் நம்ம நார்மலாக பார்த்தது மெட்டல்னா என்னன்னா, முன்னாடி நம்ம பார்த்துருந்தது மெட்டலில் நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு நம்ம மெட்டலில் பார்க்கும்போது ட்ரான் இன்ட்டு த வயரில் பண்ணக்கூடிய நீச்சு பண்ணக்கூடியது. ஜஸ்ட் ஒரு குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு சின்னதாக ஷார்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, மெட்டலில் வந்து பண்ணக்கூடியது ட்ரான். அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் வந்து டு பி ட்ரான் இன்ட்டு த வயரை வந்து டக்டிலிட்டின்னு சொல்கிறோம். வயர் மாதிரி வரக்கூடியது வந்து டக்டிலிட்டின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹேமர் வச்சு இன்ட்டு த தின் ஷீட்டாக வருதுன்னா மெல்லபிலிட்டின்னு சொல்கிறோம். இந்த மெல்லபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் தான் கோல்டு, சில்வர். இது மோஸ்ட் மெல்லபிலிட்டி தன்மை உள்ளது. அதே மாதிரி மெட்டல் வந்து ரிங்கிங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதாவது ஹார்ட் சர்ஃபேஸில் படுற போது வந்து சோனாரிட்டி நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இந்த எலிமெண்ட் எல்லாம் ஹீட் பண்ணுற போது அந்த கலர் வந்து கொடுக்கக்கூடியது, கலர் லைட்டை கொடுக்கக்கூடியது தான் நம்ம சொல்கிறது. அது சில எலிமெண்ட் பண்ணக்கூடியது. என்னென்ன எலிமெண்ட்னா, லித்தியம் வந்து ரெட் கலராக கொடுக்குது, சொனடியம் வந்து கிரிம்சன் ரெட்னு சொல்கிறோம், சோடியம் வந்து எல்லோவாக இருக்குது, பேரியம் வந்து க்ரீனாக இருக்குது, காப்பர் புளிஷ் க்ரீனாக இருக்குது, பொட்டாசியம் வந்து வயலட்டாக இருக்குது, கால்சியம் வந்து ரெட் ஆரஞ்சாக இருக்குது. அதே மாதிரி சில இதை பார்த்துக்கிற சொல்லி தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துறீங்க. இப்போ நான் மெட்டல் பார்க்கும்போது 24 நான் மெட்டல்ஸ் இருக்குது. இந்த இதில் வந்து 11 கேஸும் 1 லிக்யூடும் 12 சாலிடாக இருக்குது. இது எதுவுமே எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது, கடத்தாது, கண்டக்ட் பண்ணாது. நான் பேட் கண்டக்டர்னு சொல்கிறோம். எக்ஸம்ஷன் வந்து கிராஃபைட் மட்டும்தான் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பண்ணால் நான் ஹீட் பண்ணாது. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தான் மைக்கா. ஓகே, இதில் மெட்டாலாய்டுன்றது என்னன்னா 2 தன்மை உள்ளது தான் சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள் தான் சிலிக்கான் ஜெர்மனியம். ஓகேவா? ஓகே, இதுதான் மெயினானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். இது ஷார்ட்டானது, இதெல்லாம் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனல் சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.